மனிஷ் தான் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்த அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவர் ஒரு கப் பிரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர. திருச்சியில மண்பானை மோகன் ஒருத்தர் ஒரு பாரம்பரிய சமையலுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து கொடுத்துட்டு உழைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல வந்து தாத்தா பாட்டிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சட்னி சாம்பார் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. ட்ரை பண்ணலாம், பட் நம்மளுடைய உடல் வலிமை அதுக்கு ஒத்து வராது. இதை வந்து பேசிக்கா ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்ச அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனிஷ் தான் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்தை அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. அவரே பயிர் விளைவிச்சு ஆர்கானிக்கா அதை கொண்டு வந்து அவருடைய சமையல்ல எந்தவித சத்து குறைபாடுகளும் ஏற்படாம அந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கப் பிரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. நல்ல உணவை பண்றதுக்காக நிறைய டைம் நிறைய பேர் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அத இன்னைக்கு என்னன்னா நல்ல உணவை தாண்டி கண்ணுக்கு அட்ராக்டிவான ஒரு உணவு தான் நமக்கு தேவைன்னு நினைச்சு நம்ம போறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவுகளை பதிவு செய்யற மக்களை நோக்கி பயணிப்போம். ஆக்சுவலா நாங்கள் கமர்கட் ஸ்ரீன்னு ஒருத்தரை பத்தி பதிவு பண்ணோம். அவருடைய பையனுக்காக ஒரு சாக்லேட், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் தேடுறப்போ ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க கையில இருந்தது. வேற நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையேங்கிற ஏக்கத்துல அவரோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு மற்ற குழந்தைகளுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மட்டுமே பண்ற ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையவே அவர் பையன் கேட்ட ஒரு ஸ்நாக்ஸுக்காக மாத்தி அவரோட தொழிலையே மாத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா இந்தியால இருந்து பல பேர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல மனிதர்களை நம்ம டெய்லியும் சந்திக்க முடிஞ்சது. மதுரையில கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பத்தி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களா ஒரு வீட்டு வாசல்ல டெய்லியும் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட், காலையில மதுரையில இருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்க சாப்பிட்ற ஆப்பம் இல்ல, தேங்காய் பால் ஆப்பம் இல்ல, அது வந்து ஒரு ஸ்வீட், கருப்பட்டியில செய்யற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து 46 வருஷங்களா அதை செய்யறாங்க. அது வந்து ஒரு மண் கல்லுல, மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்யற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்யறாங்க. அவங்க நினைச்சிருந்தா நார்மல் கல்ல செஞ்சிருக்கலாம், பட் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துல இருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளவு தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகை கொடுக்கவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலா நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேல உள்ள நம்பிக்கையின் காரணமா அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமே வாழ்க்கையில வாடகை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண பல வீடியோக்கள் மூலமா நிறைய பேருடைய வாழ்க்கையை எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஹெல்ப் கொண்டு எங்களால் மாற்ற முடிஞ்சுது.